சென்னையில பிறந்த குழந்தையின் பெயரை பிறப்பு சான்றிதழில் பதிவு செய்ய வேண்டுமா? உங்களோட குழந்தை வந்து உங்களோட குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் யாரோட குழந்தையும் சென்னையில பொறந்திருந்தாங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் ஜெனரேட் ஆயிடும். ஆனா பர்த் சர்டிஃபிகேட்ல நேம் இருக்காது. நேம் இடம் வந்து பிளாங்க்கா இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்க நேம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்ட குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, குழந்தையின் பிறப்பு சான்றிதழ். குழந்தைக்கு வந்து பேர் இல்லாம ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ஜெனரேட் ஆயிருக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். ரெண்டாவது வந்து குழந்தையின் அப்பா, அம்மா அவர்களின் ஆதார் அட்டை வித் சைன். குழந்தையோட பேரண்ட்ஸ் அப்பா, அம்மா 2 பேரோட ஆதார் கார்டை நீங்க ஒரே பேஜ்ல வச்சு பிரிண்ட் எடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல தனித்தனியா பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அதை நீங்க மெர்ஜ் பண்ணி கொடுக்கணும். நான் எப்படி சொல்லுவேன்னா, 2 பேர் ஆதார் கார்டையும் ஒரே பேப்பர்ல வர மாதிரி பிரிண்ட் எடுத்துட்டு அப்பாவோட ஆதார் கார்டு கீழே அப்பாவோட சைன் பண்ணணும், அம்மாவோட ஆதார் கார்டு கீழே அம்மாவோட சைன் பண்ணணும். அதான் வித் சைன். அப்புறம் வந்து குழந்தையின் பெற்றோர்களின் ஆதார் அட்டை அல்லாத வேறு ஒரு சான்று. ஆதார் கார்டு வித் சைன் ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டோமா, இன்னொரு ப்ரூஃப் என்ன கொடுக்கணும்னா, ஒன்று அப்பாவோடது இல்லைன்னா அம்மாவோடது. ஆதார் இல்லாம ஒரு ப்ரூஃப், அது வந்து பேன் கார்டா இருக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடியா இருக்கலாம், பேங்க் புக்கா இருக்கலாம், என்ன ப்ரூஃபாக இருக்கலாம். ஆனால் ஆதார் கார்டை தவிர அந்த ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அது மூணாவது. நாலாவது வந்து பெற்றோரின் உறுதிமொழி சான்று. இந்த பேஜ்லயே நீங்க பர்த் சர்டிஃபிகேட் பேர் இல்லாத பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதுல ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை நீங்க கொடுத்து போகும்போதே உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். டிக்ளரேஷன் ஃபார்ம்ல குழந்தையோட பேரு இங்கிலீஷ், தமிழ், அப்பா பேரு, அம்மா பேரு, அட்ரஸ், குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல் நேமு, இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும். அதான் டிக்ளரேஷன். இவை இருந்தாலே எளிதாக ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம். மிகவும் எளிது. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். இதை வச்சு நீங்க ஈஸியா நீங்களே ஆன்லைன்லயே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்படி நீங்க பண்ணலாம் கூட டிஜிட்டல் சேவா மாதிரி ஓப்பன் சோர்ஸ் உங்களுக்காக அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க அவங்களுக்கும் நீங்க அனுப்பலாம். எனக்கு கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, மெயில் பண்ணாலும் சரி, நீங்க உங்க இடத்துல இருந்தே நீங்க வந்து டாக்குமெண்ட் அனுப்பிட்டா ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இது ஈஸியான வேலை தான். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள டிஜிட்டல் சேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.